சிம்பிளாக சொல்கிறதுக்கு 4 ஸ்ட்ரோக்லேயே ஆரம்பிப்போம். ஸோ இன்டேக் வால்வ் ஓப்பன் பண்ணி பிஸ்டன் வந்து கீழே போகும். அப்போ வந்து காற்றை வந்து உள்ளே இழுத்துக்கும். மறுபடியும் மேலே போகும்போது 2 வால்வும் க்ளோஸ் ஆகிருக்கும். மேலே போகும், அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் இருக்கும்ல, காற்றோட சேர்த்து ஏர் ஃபியூல். இப்போ வந்து ஸ்பார்க் வந்து இக்னைட் ஆகும். இக்னைட் ஆகும்போது மறுபடியும் பிஸ்டன் வந்து கீழே தள்ளுதா, கீழே தள்ளும்போது உனக்கு வந்து பவர் ஸ்ட்ரோக் முடிஞ்சு மறுபடியும் பிஸ்டன் வந்து மேலே வருதா, இது வந்து எக்ஸாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து இன்டேக்கில் வந்து கீழே வரும்போது ஏரும் ஃபியூலும் ரெண்டுமே வந்துடும். ஆமாம், வந்ததுக்கப்புறம் இங்கே அது கீழே போகும்போது அந்த கேப்பில் வந்துடும். திரும்பி மேலே வரும்போது 2 க்ளோஸ் ஆகிரும். இன்னும் இக்னிஷன் வரும்போது என்ன ஆகுனா, இக்னிஷனில் அங்கே வந்து வெடிக்குது. வெடிச்சோன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனில் தான் கீழே வருது. ஆமாம், மறுபடியும் அடுத்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆயிரும். எக்ஸாஸ்ட். ஸோ அப்போ மேலே போகும்போது எக்ஸாஸ்ட் வெளியாக எல்லாமே வெளியே போயிடும். மறுபடியும் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அடுத்த இதில் இன்டேக் வால்வ் ஓப்பன் ஆயிடும். இப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். 4 ஸ்ட்ரோக்குக்கு ஒரே ஒரு தடவை தான் பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். இந்த ஒரு பவர் ஸ்ட்ரோக்கில் கிரியேட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் ராட் இருக்கா, பிஸ்டனை கீழே தள்ளும் போது நான் சொன்னல அந்த ஸ்காட்ச் யோக் மெத்தட், அந்த மாதிரி கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். ஸோ பிஸ்டன் மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. ஆனால் கனெக்டிங் ராட் அதை என்ன பண்ணுது, கிராங்க் ஷாஃப்டோட சேர்த்து ரொட்டேட்டிங் ஃபோர்ஸாக மாற்றுது. பவர் ஸ்ட்ரோக் அப்போ கீழே வருதுல்ல, இப்போ நீ ஒரு வெயிட்டான வீலை சுற்றி விட்டனா சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, ஒரு எனர்ஜி ரிசர்வாயர் மாதிரி. கிராங்க் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கில் கிடைக்கிற பவரை மிச்சம் 3 ஸ்ட்ரோக்குக்கும் பிஸ்டனை மேலே கீழே தள்ளி விடணும்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். இதுதான் இன்ஜின் வேலை செய்கிற கதை சுருக்கம்.